என்னையா முதல்ல அவங்க மேல எஃப்ஐஆர் போடுங்க சார். ஆமா, உனக்கு எந்த ஊரு? மதுரை காலவாசல. உனக்கு என்ன, உன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவேன். நாங்க இங்க பொழப்பு நடத்த வேணாமா? போன வாரம் ஒரு பிரச்சனை, ஸ்டேஷனே அடிச்சு நொறுக்கி போயிட்டாங்க. இந்த வாரம் அவங்களே ஆசாரி அனுப்பிச்சு சரி பண்ணி கொடுக்குறாங்க. மேலக்காமக்காப்பட்டி, கீழக்காமக்காப்பட்டி, ஜல்லிப்பட்டி, சரத்துப்பட்டி, பஸ்காரன்பட்டின்னு இந்த 12 கிராமத்துக்காரங்க மேல எந்த புகார் வந்தாலும் ரொக்கப்பொலி வந்து சொன்னாதான் எஃப்ஐஆர் போட முடியும். ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் குடிமாமா வந்தா இவன் மேலதான்டா எஃப்ஐஆர் விடும். அதை ஜீவமில்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். யாரு சார் அந்த ரொக்கப்புலி? அவரும் எங்க இன்ஸ்பெக்டரா? ஆமா, இந்த ஜில்லாவுக்கு அவர் தான் இன்ஸ்பெக்டர், அவர் தான் டிஎஸ்பி, அவர் தான் கலெக்டர். நாதமுடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, அங்க பாம்பு கடி வடக்கு இருக்கு. பாம்பு மாதிரி அடிக்கிறேன். டாக்டர்மா, இந்த பாம்பு தான் என்ன கடிச்சது, பாத்துட்டு ஊசியை போடுங்க. அதுக்கு ஏன் சார் உயிரோட கொண்டு வந்திருக்கீங்க? கொண்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே? இது என்ன பாம்பு செஞ்சு அடிச்சு கொள்றதுக்கு? இந்த தொத்தி விட்டுதான் நம்ம வாழ்றோம். இது என்ன பண்ணும்? டேய் மாய், எடுத்துட்டு வா. இங்க எடுத்து வைங்க சார். இவனை கொண்டு போய் மேக்காட்டுல விட்டுரு. சரிங்கண்ணா. சரி சரி. காலை எடுத்து வைங்க. உங்க ஊருக்காரங்க பூரா வில்லங்கமானவங்க சார். நீங்களாவது பரவாயில்ல, பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி காலில் கயத்தை கட்டிட்டு வந்தீங்க. அங்க ஒருத்தனை பாருங்க, தலைக்கு ஏறிட போயன்னு சொல்லி கழுத்தை இறுக்கி கட்டிட்டேன். ஆளு பரலோகம் போயிட்டியான். என்ன சொல்றாங்க இதெல்லாம்? திரும்புங்க, கட்டை ஏத்தி விடுங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கடிச்சது தண்ணி பாம்பா. படிக்க சொன்னா ஏமா படிக்கிறேன்? நீங்க கொல்ல வேலை இருக்கு டாக்டர். இன்னைக்கு தான் பேசுறேன். படி டேம யாரத்துக்கு எடுத்திருக்கோம். என்னடா பூ போட்ட சட்டை, சவுண்ட் அதிகமா இருக்கு. ஒன்னு யார டேம ஏலத்துக்கு எடுக்க சொல்றது? இது என்ன சார் பேச்சு? அரசாங்கம் ஏலம் விடுது, நாங்க எடுக்கிறோம். இவர்தான் கேட்கணும். எங்களை கேட்கணும். டேம் கட்டும்போது தண்ணிக்குள்ள முக்கினது உங்க ஊரா, உங்க வீடா, உங்க தெருவா? தண்ணிக்குள்ள கிடக்கிறது எங்க வீடு, எங்க ஊர், எங்க தோட்டம், எங்க குலசாமிடா. இங்க மீன் பிடிக்கணும்னா எங்களை கேட்கணும். அரசாங்கம் வந்து அவனுக்கு ஏழை விடுவாமா? இந்த வெங்காயம் வந்து மீனை பிடிப்பாய்க்கலாம். எங்களை மீறி டேம்குள்ள போனதே தப்பு சார். இவங்க உட்கார போறேன் சார். என்ன சேர் உடைக்க போறோம்? ஏய் சார் கேக்குறாருல, நீ எதுக்குடா டேம்குள்ள போன? அண்ணே, நேத்து திடீர்னு என் வீட்டு ஞாபகம் வந்துச்சுனே. அத பரிசுல எடுத்துக்கிட்டு டேம்குள்ள போனேன். அங்க என் வீட்டை பார்த்தேன், தண்ணிக்குள்ள கிடந்துச்சுனே. அத பார்த்த உடனே என் சியா ஞாபகம் வந்துருச்சுனே. அப்படியே கண்கலங்கி அழுது. நாங்களே துப்பாக்கி கலெக்டர் இப்படி எஃப்ஐஆரை கேட்டு வாங்கிட்டே ராசா. ஒரு தவறு செய்தால் அதை ஆக்கிட்டாங்க. களவாணித்தனம் பண்ணவங்கள நல்லவனாக்கி கையெழுத்து கும்பிடுறாங்க. என்னடா உங்க நியாயம் கேக்குறீங்களா? ஆனா இதாங்க இந்த ஊரோட நியாயம். 1959 வைகை டேம கட்டினப்போ மொத்தம் 12 கிராமங்க தண்ணிக்குள்ள முங்கிடுச்சு. அவங்கள அங்கிருந்து துரத்தி கள்ளிக்காட்டுல கொண்டு வந்து போட்டாங்க. டேம் தண்ணி வச்சிருச்சுன்னா இவங்க தோட்டம் கிணறு வெளியே தெரியுமா, வெண்டைக்காய் கத்திரிக்கான்னு விவசாயம் பார்ப்பாங்க. ஒருவேளை தண்ணி ஏறிச்சுன்னா இவங்க தோட்டம் கிணறு எல்லாம் வைரமுத்து இல்ல. இந்த அத்தனூர்காரங்க பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன், கல்யாணம், காது குத்து, இழவு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிக்கிறவர் தான் ரொக்கப்புலி.